ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் வர நிறைய பேஷண்ட்ஸ்க்கு ஃபைப்ராய்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அவங்க கேட்குற காமனான ஒரு கொஸ்டின், இப்போ நான் அந்த ஃபைப்ராய்டை ரிமூவ் பண்ணிட்டு தான் நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்க முடியுமா, அப்போ தான் நான் கருத்தரிக்க முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஐ எம் டாக்டர் ஜான்சி, IVF கன்சல்டன்ட். ஸோ இப்போ இந்த ஃபைப்ராய்டு அப்படின்றது உங்களோட கருத்தரிக்கும் தன்மையை எப்போ பாதிக்கும் அப்படின்னா அதோட சைஸு, ஷேப்பு, அப்புறம் எங்கே இருக்கு இந்த கர்ப்பப்பையில் அப்படின்றத பொறுத்து தான் உங்களுக்கு ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் வரும். இப்போ இந்த ஃபைப்ராய்டு கர்ப்பப்பைக்குள்ள அறையினுள்ள எங்கே போய் அந்த கரு ஒட்ட போதும் அந்த இடத்துல இருந்ததுன்னா உங்களுக்கு கருத்தரிக்கிற தன்மை குறையலாம். அது இல்லாமல் ஒரு சிலது ரொம்ப பெருசா இருக்கும், அது என்ன பண்ணும்னா அந்த கர்ப்பப்பையினோட அறையவே டிஸ்டார்ட் பண்ணிடும். அந்த மாதிரி இருந்தாலும் பிரச்சனைகள் வரலாம். இன்னொன்னு, பெரிய ஃபைப்ராய்ட்ஸ் என்ன பண்ணும்னா இந்த டியூப்ஸே கொஞ்சம் பிளாக் பண்ணி விட்டுடும். ஸோ விந்தணுவும் கருமுட்டையும் ஒன்று சேரவும் முடியாது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த ஃபைப்ராய்டை ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கும். இதுவே இந்த ஃபைப்ராய்டு அறைக்குள்ள இல்லை, மயோமெட்ரியம்ல தான் இருக்கு, சின்ன சைஸா இருக்கு, டியூப் ஒன்றும் அஃபெக்ட் ஆகல, இதனால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா, எண்டோமெட்ரியல் ரிசப்டிவிட்டி அஃபெக்ட் ஆகல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைப்ராய்டோடவே நீங்க ட்ரீட்மெண்ட் போகலாம். அழகா குழந்தையும் பெற்றெடுக்கலாம். ஆல் தி பெஸ்ட்.